ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ரீசெண்ட் டேஸில் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுற ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக மேரேஜ் லைஃப்பில் அதிகமான ஆண்கள் ஃபெயிலியரையும் டார்ச்சரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதிலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். ஒரு ஆணோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் பெண்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆண்களோட லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் காரணம். கண்டிப்பாக நமக்கு தெரியும், மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இந்த இடத்துலலாம் நம்ம வீக்காக இருக்கோம், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை இம்ப்ரூவ் பண்ணாமல் ப்ளேமிங்கை பொண்ணுங்க மேலே போடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். பெண்கள் ஆல்ரெடி கிளியராக இருக்காங்க, எனக்கு இந்த குவாலிட்டிலாம் உங்ககிட்ட இருக்கணும், உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கணும், இந்த மாதிரி நான் சொல்கிற சில விஷயங்களை நீ அக்செப்ட் பண்ணணும், நான் சொல்கிற சில விஷயங்களை நீ ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறாமல் பெண்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா உனக்கு எவ்வளவு தான் நல்ல பொண்ணை கட்டி வச்சாலும் கண்டிப்பாக அந்த லைஃப் ஃபெயிலியரான ஒரு லைஃபாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு சரியான கிளியாரிட்டி இருக்குது, இந்த ஆணை தான் சூஸ் பண்ணுவேன், இந்த ஆணை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் ஆண்களுக்கு அந்த கிளாரிட்டியோ அவேர்னஸோ கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு மூட நம்பிக்கையாக இல்லை முட்டாள்தனமான ஒரு லைஃப்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த சைடில் நம்ம இன்னொரு டிபேட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக முழுசாக அப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் பெண்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு. ஆனால் ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போகாமல் சிம்பாக மாறி தொடர்ந்து வீக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க சொசைட்டியில். ஸோ நீ வீக்காக மாறின அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உன்னை டாமினேட் பண்ண தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறத நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணாத இடத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் ஹை வேல்யூ, அந்த பெண்ணும் ஹை வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது மேக்ஸிமம் பிரச்சனைகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களோட வேல்யூ தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பொண்ணு ஹை வேல்யூ, நீ லோ வேல்யூவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்காது. இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், என்ன ப்ரோ நீ ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ பொண்ணுங்களுக்கு சாலரை அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் ஆண்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய மேன்லியான அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இங்கே தயாராகவே இல்லை. அதாவது மொபைலில் உட்காந்துக்கிட்டு அதில் கிடைக்கிற அந்த டோப்பமைன் ஹிட்டை வச்சு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மொபைலை தூரமாக ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு ஒருத்தனால ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்க. அந்த அளவுக்கு மொபைல் அடிக்ட், நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம். முக்கியமாக ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணுறது கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலாக இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ 10-15 பொண்ணுங்கக்கிட்ட பேசிக்கிட்டு நான் தான் காதல் பண்ணேன் அப்படின்னு சுற்றுற நிறைய கேரக்டர் இங்கே இருக்கத்தான் செய்கிறானுங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். ஓகே, மெயினான பிரச்சனைகளை போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி அதிகமாக தற்கொலை பண்ணுற ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பசங்க அனுபவிக்கிற அந்த டார்ச்சர். 2வது நிறைய பேர் நான் அவ்வளோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக சூசைடு அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது, போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் சரியான ஃபவுண்டேஷனை போடணும். நிறைய ஆண்கள் இதை பண்ணுறதே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பொண்ணு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டா அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோலை அவங்க கையில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அதே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். நீங்கள் எப்போ என்னோடய சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு கிளியரான டிஸ்கஷனை வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இப்படி தான், நீ இப்படி இருந்துக்கோ, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய குடும்பம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். நிறைய ஆண்கள் இதை பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் மென்லியான சில குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்காது, அதனாலேயே அவனால் பண்ண முடியாது. நீ ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்க மாட்ட,
இல்லை அப்படின்னா நிறைய உங்ககிட்ட ஃபெமினன் பிஹேவியர்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்காது. அதையும் தாண்டி ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு குவாலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஆண் அப்படிங்கிற ஈகோவில் அந்த பொண்ணுக்கிட்ட டாமினேஷன் பண்ணும் பொழுது பெண்கள் கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. போடா மயிருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாளுங்க. அதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற விதத்தில் நீ சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக புரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டாமினேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. முக்கியமாக தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக ஒரு பொண்ணு உன்னுடைய லைஃப்பில் வர்றா அப்படின்னா டாமினேஷன் ஒத்து வராது. அந்த டைமில் அந்த பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லுங்கள். அதுக்காக நான் சிம்பிளாக மாதிரி காலில் விழுந்து நக்குன்னு சொல்லலை. இந்த இடத்துல நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட அட்வைஸை கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. உன்னோட குடும்பம், உன்னோட ஒய்ஃபு, நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தான் வரணுமே தவிர, இன்னொருத்தன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற பாயிண்ட் வந்து உன்னுடைய குடும்ப லைஃபுக்கு ஏற்றுக்கிறவே முடியாது, அடாப்ட் ஆகாது. அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து இப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணால் நானும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு உன்னை டாமினேட் பண்ணும். இல்லை அப்படின்னா உன்னை மதிக்கவே மதிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து உன்னை விட ஹை வேல்யூவாக இருக்கும். நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வேலைக்கு போகிற பொண்ணை கட்டிடுவானுங்க. இவனை விட அதிகமான சம்பளம் வாங்கும். அந்த பொண்ணை போய் என் பேச்சை கேளு அப்படின்னா கண்டிப்பாக கேட்காது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை விட ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய ஆன்சியன்ட், அதுக்காக நான் பழசை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. அவனுங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் மேரேஜ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதை வந்து ரீசனபிளாக பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட ப்ராப்ளத்தை நீங்கள் 2 பேரும் தான் சால்வ் பண்ணணும். தேர்ட் பர்சனை என்டர் பண்ண விட்டீங்க, அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்க அம்மாவாக இருக்கலாம், உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் உன்னால் அந்த லைஃப்குள்ளே ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஒன்லி டார்ச்சர் மட்டும்தான் உனக்கு மீதி இருக்கும். நிறைய ஆண்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, டூ மச் ஆஃப் நைஸ். அதாவது ஓகே, இன்றைக்கி தானே இந்த சின்ன பிரச்சனை தானே விட்டுறலாம், நம்ம அடுத்த பிரச்சனையை இப்போ பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பிரச்சனையோ ப்ராப்பராக டிஸ்கஷன் பண்ணு. அந்த பொண்ணு கத்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணு. அதே மாதிரி நீ கத்தும்போது அந்த பொண்ணு லிசன் பண்ணும். அந்த பொண்ணை கத்தவே கூடாதுன்னு நீ வந்து எதிர்பார்க்குற, கத்தவே கூடாதுன்னு ஒரு மென்லியான ஈகோவில் பண்ணுற அப்படின்னா நிறைய மேரேஜ் கொலாப்ஸ் தான் ஆகுது. அதனால தான் ஆண்களால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. ஏன்னா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், ஃப்ரெண்டு சைடில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், கடங்காரன் தொல்லை இருக்கும், இஎம்ஐ இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக பாதி அந்த பொண்ணுக்கு கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணாக வந்து நான் தான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நீ வந்து ஒரு லைஃப்குள்ளே போகிற அப்படின்னா ஹாப்பினஸ்க்காக தான் போகிற, நீயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிற. நீயே ஏன் பூராத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற? அந்த பொண்ணுக்கு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரித்து கொடு. 2 பேரோட சேலரியை கொண்டு வாங்க, 2 பேரும் இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட சேலரியை அந்த பொண்ணோட அக்கௌண்ட்லேயே வச்சுக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராமிஸ் கொடுக்குறதே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்பேன், கெட்ட விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீ அந்த பொண்ணுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லணும். உங்கள் அம்மாவும் என்ட்ராகக்கூடாது, என்னோடய ஃபேமிலியும் நம்மளோட 2 பேரோட லைஃப்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அம்மா அதுங்களே அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கரெக்டாக்கி விட்ரும். அதுக்கப்புறம் அவங்க லைஃபை கெடுத்தே விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான பிரச்சனை தேவையில்லாமல் அவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிறத போய் உங்கள் ஃபேமிலியிலையோ அவங்க ஃபேமிலியிலையோ சொல்கிறது. இதுதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. ஸோ இதையும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். பிரச்சனையாக அவங்க 2 பேரும் சால்வ் பண்ணுங்கள், வெளியே போங்க, எங்கேயாவது அவுட்டிங் போங்க, கண்டிப்பாக அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். நிறைய ஃபேமிலியில் அதாவது இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நடக்கிறது கிடையாது. முக்கியமாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் பிரச்சனைகளை நீங்களே வளர்க்குறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லீகலாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் ஃபேவராக இருக்கத்தான் செய்யுது. அந்த பொண்ணை வந்து உன்னோட அன்பில் வேணாம், அதெல்லாம் ஒரு மூலையில் இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு உனக்கு ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ்வு, மயிறு, மத்தங்க அதை தாண்டி உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும், வீக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் இந்த பணம், இந்த புகழ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இந்த 2 விஷயமே இல்லை, அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு தான் நீங்கள் புகழ் அடைஞ்சாலும், ஒரு நாள் கோர்ட்டு வாசலில் தெருநாய் கூட நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போது வந்து கண்டிப்பாக டிப்ரெஷன் மட்டும்தான் இருக்கும். நிறைய குடும்ப பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா,
கணவன் வந்து சாரி கேட்க வேண்டியிருக்கும், இல்லை மனைவி சாரி கேட்க வேண்டியிருக்கும். இந்த 2 விஷயம் நடக்காமலே நிறைய பேர் வந்து பிரிஞ்சுட்டு, என் கணவன் மேலே நான் அவ்வளோ உயிர் வச்சுருந்தேன், என் மனைவி மேலே அவ்வளோ உயிர் வச்சுருந்தேன் அப்படின்னு லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லேட்டாக மேரேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேணால் இருக்கலாம். ஆனால் லேட் மேரேஜ் வந்து எப்பயுமே பிரச்சனை கிடையாது. நல்ல பார்ட்னர் கிடச்சாங்க அப்படின்னா அந்த லைஃப் ஹாப்பியாக தான் போகும். ஆனால் ஏர்லியர் மேரேஜில் நிறைய இஷ்யூ நடக்குது, நிறைய டைவர்ஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு ஃபேமிலி லைஃபுக்குள்ளே போயிடுறது, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபேமிலி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. கடைசியில் அந்த பிள்ளையை வந்து அனாமத்தை விட்றாங்க. ஸோ உங்களால் முடியுது அப்படின்னா மேரேஜுக்குள்ளே பண்ணுங்கள். இல்லை மேரேஜ் தேவையே இல்லை அப்படின்னா தாராளமாக மேரேஜ் பண்ணாமல் இருக்கலாம். நீ மேரேஜ் பண்ணி தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. தேவையில்லாமல் சொசைட்டிக்காக மேரேஜ் பண்ணி உன்னுடைய ஹாப்பியான ஒரு அழகான லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாத. ரியலாகவே மேரேஜ் பண்ண போகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மேரேஜுக்கு முன்னாடி நல்லா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மேரேஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.